ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் பிள்ளையே, என் சந்நிதியில் வந்து உட்கார்ந்தவுடன் உன் முகத்தை நான் பார்க்கிறேன். உன் இதயம் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. நீ சொல்லாமல் கூட நான் உன் உள்ளத்தை வாசித்து விட்டேன். நீ பல நாட்களாக காத்திருக்கிறாய். ஒரு செய்தி, ஒரு வாய்ப்பு, ஒரு ஆசை, ஒரு தீர்வு. அது உன் மனசுக்குள் தீப்பொறி போல எரிகிறது. ஆனா இன்று உனக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இன்று இரவுக்குள் அது நடந்தே தீரும் என்று. நம்பிக்கையோடு கேள். என் வார்த்தை வெறும் காற்று மாதிரி இல்ல. என் வார்த்தை கல்லிலும் மேல் செதுக்கப்பட்ட மந்திரம் போல அது மாறும். அது தவறாது. என்னை நம்பினா இந்த வீடியோவை ஃபுல்லா பாரு. பாபா, நான் நிறைய நாட்களாக காத்திருக்கிறேன். பல முறை ஏமாந்து இருக்கிறேன். பல முறை சோர்ந்து விட்டேன். இப்போ இப்படி நம்புறது அப்படின்னு கேக்குற. என் பிள்ளையே, நீ இவ்வளவு நாள் பொறுத்திருக்கிறாய். ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் கைக்குள் சேமித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கருவி இன்று மணியாக அடிக்கிறது. நீ நினைத்தது இன்று நடக்கும். நீ காத்தது இன்று கையில் வரும். நீ இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கை மாற்றப்படும். உன் கண்ணீரும் மகிழ்ச்சியாக மாறும். உன் சோகமாய் இருந்த வீடு சிரிப்பால் நிறையும். உன் மனம் இன்று சுமையிலிருந்து விடுபடும். என்னை நம்பு என் பிள்ளையே, கண்டிப்பாக இது நடக்கும். ஒரு காலத்தில் என் சன்னதியில் ஒரு வணிகர் வந்தான். அவன் சொன்னான், பாபா, என் வியாபாரம் மூழ்கி போச்சு. இனி வாழ்க்கை முடிந்தது. நான் என்ன செய்வது என்று அழுதான். நான் அவனிடம் சொன்னேன், இன்று இரவுக்குள் உனக்கு அதிர்ஷ்டம் மாறும். கவலைப்படாதே என்று. நாளை காலை நல்ல செய்தி வரும் என்று நான் சொன்னேன். அவன் அப்போது சந்தேகப்பட்டான். ஆனால் என்னுடைய வார்த்தையை அவன் நம்பினான். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைத்தது. அந்த ஒப்பந்தம் அவன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவன் புரிந்தான், பாபாவின் வார்த்தை வீணாகாது என்று. என் பிள்ளையே, அந்த வணிகர் மாதிரி நீயும் இன்று கேட்கிறாய். நானும் அதே வார்த்தையை உன்னிடம் சொல்கிறேன். இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் என்று. நீ கண்டிப்பாக இதை நம்ப வேண்டும். கண்ணா, நீ எத்தனை நாள் பயந்தாய்? எத்தனை நாள் உன் மனம் தாழ்ந்தது? எத்தனை நாள் எனக்கு நடக்குமா என்று சந்தேகப்பட்டாய்? ஆனால் நான் சொல்கிறேன், இன்று உன் விதி மாறும். இன்று உன் ஆசை நிறைவேறும். இன்று உன் இதயம் சுமையிலிருந்து விடுபடும். என் வார்த்தையை பிடித்துக்கொள். நீ தூங்கும் நேரத்தில் கூட நான் உன் பக்கத்தில் இருந்து உன் ஆசையை நிறைவேற்றுவேன் என் பிள்ளையே. சாயை நம்பு. சாயை உனக்கு துணையாக இருப்பேன். இன்று இரவுக்குள் அது நடந்தே தீரும் என் பிள்ளையே. என் குழந்தையே, நீ என்னிடம் முழு நம்பிக்கையோடு இரு. உன் கையை என் கையுக்குள் வை. உன் பிரச்சனையை என் பாதத்தில் வை. இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கை புதிதாகும். நீ காத்தது கைவசமாகும். நீ கேட்டது கண்ணுக்கு தெரியும். நான் சொன்னேன், அது நடந்தே தீரும். இன்று இரவுக்குள் அது நடக்கும். என்னை நம்பு என் பிள்ளையே. புன்னகையுடன் காத்திரு. இன்று இரவுக்குள் அது கண்டிப்பாக நடக்கும் என் பிள்ளையே. உன் மனதுக்குள் என்ன இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். அது கண்டிப்பாக நடக்கும் என் பிள்ளையே. என்னை நம்பு. உனக்கு அதே நிலைதான். உன் முயற்சி வீணாகாது. நீ போட்ட உழைப்பில் பலன் இன்று இரவுக்குள் காண்பாய். உன் இதயத்தில் எது வேண்டுமோ அது கைவசமாக நடக்கும் என் பிள்ளையே. கண்டிப்பாக அது நடக்கும் என் பிள்ளையே. உங்கள் இதயத்தில் என்ன இருக்கிறது எனக்கு தெரியும். சிலர் இன்று ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கிறீர்கள். சிலர் வேலை வாய்ப்புக்கு தேர்வு ஆகணும் என்றுன்னு காத்திருக்கிறீங்க. சிலர் குடும்பத்தின் அமைதி வரணும் என்றுன்னு காத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரும் ஒரு ஆசையோடு வந்திருக்கிறீங்க. என் பிள்ளையே, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இன்று இரவுக்குள் அது நடக்கும். பாபா, நான் எத்தனை முறை பரீட்சை எழுதியிருக்கிறேன். எத்தனை முறை முயற்சி செய்திருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு தடவை தோல்விதான். என் முயற்சி வீணா அப்படின்னு கேக்குற. இல்லை கண்ணம்மா, இந்த முயற்சியும் வீணாகாது. உன் உழைப்பு விதையல்ல. அது ஒரு விலையின் நெல் தானியனாகும். நீ போட்ட உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்று உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா?
ஒரு மாணவன் பலமுறை தேர்வு எழுதினான். முதல் தடவை தோற்றான், 2ஆம் தடவை தோற்றான், 3ஆம் தடவை கூட தேர்ச்சி பெறவில்லை. ஆனால் அவன் விடாமல் உழைத்தான். நான் அவன் மனதில் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டே இருந்தேன், நம்பிக்கை வை, உன் உழைப்பே வீணாகாது என்று. உன் நேரம் வரும், அதுவரை பொறுத்திரு என்று நான் சொன்னேன். 4ஆம் தடை சென்றபோது அவன் தன் வாழ்க்கையின் பெரிய வெற்றியை பெற்றான். அவனுக்கு புரிந்து கொண்டது, சாய்பாபா சொன்னார் அது நடந்தே தீரும் என்று. என்னை முழுமையாக நம்பினான். அவனை நான் கைவிடவில்லை. கண்டிப்பாக அவனுடன் இருந்து அவனை வெற்றி பெற செய்தேன். உனக்கு அதே நிலைதான். உன் முயற்சிகள் வீணாகாது என் பிள்ளையே. என் வார்த்தை உன் வாழ்க்கைக்கு ஒளியாக அமையும். என் அன்பு உன் வாழ்க்கைக்கு காவலாக இருக்கும். நான் சொன்னதை நீ முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையின் அதிசயம் நடக்கும். நீ தூங்கும் போது கூட நான் உன் பக்கம் நிற்கிறேன். உன் தலையை என் கையில் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். உன் கனவில் உனக்கு நல்ல செய்தி வரும் என் பிள்ளையே. நீ என்னை அழைக்க வேண்டும், சாய் 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 என்று அந்த நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. உன் பிரார்த்தனையை நேரடியாக எனக்கு கொண்டு வந்து விடும். இன்று இரவுக்குள் அது நடந்தே தீரும். நான் வாக்கு கொடுக்கிறேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும். என் வார்த்தையை பிடித்துக் கொண்டு தூங்குங்கள். நாளை காலை எழுந்தால் உங்கள் முகத்தில் புன்னகை இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவு திறக்கும். நான் சொன்னேன், அது நடந்தே தீரும். என் சாயப்பா சொன்னார், அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோடு இருந்து பார்ப்பீங்க. கண்டிப்பாக இன்று இரவுக்குள் அது நடந்தே தீரும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.